ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் பை டிஎஸ் எலியாட். இது வந்து பை த நேம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ட்ரெடிஷனையும் இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பற்றியும் இது வந்து டிஎஸ் எலியாட் எழுதின ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே. ஸோ டிஎஸ் எலியாட் வந்து ஒரு poetic critic. He is the first poetic critic in modern age. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் டிஎஸ் எலியாட் இருக்கு இல்லையா, தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியாட். இவர் வந்து யங்கஸ்ட் ஆஃப் த 7 kids. இவர் வந்து நிறையா ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேஸ்ட்லேண்ட், ஆஷ் வெட்னஸ்டே, அப்புறமா வந்து த 4 quatrains. ஓகே, ஸோ இதெல்லாம் அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸு. ஸோ இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்டர் இன் த கேத்தீட்ரல், த ஃபேமிலி ரியூனியன், இதெல்லாம் வந்து ரொம்ப நோனான பீசஸ். ஓகேவா. ஸோ இவர் வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சரும் வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எஸ்ஸே. ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷனையும் இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பற்றியும் வந்து டிஎஸ் எலியாட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேகசினில் குட்டி குட்டி வால்யூமாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் அ வைல் இது வந்து ஒரு சிங்கிள் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் வுட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் வந்து இந்த எஸ்ஸே வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஓகேவா. ஸோ டிஎஸ் எலியாட் வந்து தன்னை தானே டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார் இல்லையா. எப்படி பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஹி டிஸ்கிரைப்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கிளாசிசிஸ்ட் இன் லிட்ரேச்சர், அ ராயலிஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ், ஆங்கிலோ இண்டியன் இன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தன்னையே வந்து இப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ இதோட கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த எஸ்ஸேவோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வியூஸ் ஆன் போய்ட்ரி அண்ட் அவரோட இம்பார்ட்டன்ஸ், அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுறது தான். ஸோ இதை வந்து ஈஸியாக பார்க்கலாம், கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஸே வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட் பை த நேம் சஜஸ்ட் அவரோட கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். செகண்ட் பார்ட் என்னென்னா அவரோட தியரி ஆஃப் த இம்பர்சனாலிட்டி ஆஃப் போய்ட்ரி. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த ஒரு கன்க்ளூஷன் மாதிரி. ஓகேவா. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது இந்த ஒர்க்கில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனோட பற்றி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ட்ரெடிஷனை நம்ம என்ன சொல்லுவோம். ஓகேவா. ட்ரெடிஷன்னா வந்து நீ ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்க அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீ போட்டிருக்க அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ ட்ரெடிஷன் இன் த சென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் ஃபேஸாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு டிஎஸ் எலியாட் சொல்கிறாரு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷன் வந்து போய்ட்ரியில் ஒரு அன்ரெகக்னைஸ்டு எலமெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. எந்த ரைட்டிங்காக இருந்தாலும் ட்ரெடிஷன் வந்து ஒரு அன்ரெகக்னைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரெடிஷன்ற வார்த்தையை ஒரு நெகட்டிவான ஃபேஸாக வந்து ஆக்கியிருக்காங்க. இப்போ யாராச்சும் ஒரு புதுமையான ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதுகிறாங்க, ஒரு போய்ட்ரியோ இல்லை எனி அதர் ஒர்க் எழுதுகிறாங்கன்னா, அந்த புதுமையான டாப்பிக் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஓகேவா. அதே வந்து அவங்க ஒரு நார்மலான ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எழுதியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு காப்பி பண்ணுறான்ற, இமிட்டேட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு ஆத்தர் வந்து ஒரு போயட்டோ ஒரு ஆத்தரோ தன்னை தானே ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னா யாருமே இது வரைக்கும் எழுதாத புதுவிதமான ஒர்க்ஸ் தான் எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க. பிகாஸ் தட் ட்ரைவ்ஸ் த அட்டென்ஷன், that gives the recognition, that gets the appreciation of others. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு எல்லாரும் எழுதின மாதிரியே எழுதுறது தான் ட்ரெடிஷன்ற மாதிரி ட்ரெடிஷனை ஒரு நெகட்டிவ் அசோசியேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது பீப்புள் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு டிஸ்அப்ரூவிங்காக வந்து அதை பார்க்குற ஒரு நிலமை வந்து வந்துடுச்சு. இன்றைக்குமே பாருங்களேன், ஒரு ரைட்டிங்னு இல்லை, வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டோமே, ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் கோர்ட் போகிறோம் சாப்பிட, இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி வச்சு ஒரு ஷாப் இருக்குன்னா இந்த அடை, இந்த கேழ்வரகு பேஸ்டான திங்ஸ், இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஃபுட் ரெசிபி. பட் தட் வில் நாட் ட்ரைவ் அட்டென்ஷன். கஸ்டமர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஃபுட்ஸில் தான் வந்து அவங்க லைன் கட்டி நிற்பாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் வந்து ஒரு ஓல்டான வே ஆஃப் மெத்தடாக பார்ப்பாங்க. இல்லை உடம்பு சரியில்லைன்னா அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி இன் ரைட்டிங், எல்லாத்துலேயுமே ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ரைட்டிங்கில் வந்து நியூனஸை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம நியூவாக எழுதினா தான் நமக்கு ஒரு இண்டிவிஜுவலான டேலண்ட் இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க.
ஸோ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை வந்து டிஎஸ் எலியாட் கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஒரு ஒர்க் எழுதுகிறோம், ஒரு போயம் எழுதுகிறோன்னா அந்த போயம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரேட்டஸ்டான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த தருது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒருத்தர் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒர்க் எழுதுனா அதை காப்பி பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, டிஎஸ் எலியாட்டை பொறுத்த வரைக்கும் அது காப்பியும் கிடையாது, அது வந்து ரிஃப்ளெக்ஷன். இந்த போயமை படிக்கும்போது இது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின போயம் மாதிரி இருக்கே, ஷேக்ஸ்பியரே வந்து எழுதின மாதிரி இருக்கே, வேர்ட்ஸ்வர்த்தே வந்து எழுதின மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களோட ரிஃப்ளெக்ஷனை காட்டுதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாராலையுமே ட்ரெடிஷ்னல் போய்ட்ரி எல்லாருக்கும் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு வரும்னு கேட்டால் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு தான் வரும். எந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்? ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் ஆஃப் போய்ட்ரியோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்க ஒருத்தரால் மட்டும்தான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு போயமை எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஒரு போயட்டால் ஒன்றும் எழுதிட முடியாது. ஒரு கிளாசிக்கலான ஒரு போயமை, ஒரு ட்ரெடிஷ்னலான போயமை ஒரு போயட்டால் எழுத முடியாது. எந்த ஒரு போயட்டுக்கு போய்ட்ரியோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு வந்து டிஎஸ் எலியாட் சொல்கிறார். ஓகேவா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு அவரே ஆன்சர் பண்ணுறாரு. ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய ஏரியாவில் இருக்கிற மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டான போயட்ஸும் அவங்க எழுதின கிரேட்டான போயம்ஸையும் பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது த பர்சன் ஹூ நோ த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஆஃப் போய்ட்ரி, அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய கிளாசிக்கோட ரிஃப்ளெக்ஷன் இருக்க ஒர்க்கை எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு டைனாமிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இப்போது ஒரு விஷயம் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா ஒன்ஸ் அது இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் புதுசு கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் நேச்சுரல் தீமில் ஒரு போய்ட்ரி வருதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு தீமே இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் வந்து பழசாயிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து வர்றவங்க வேறு ஏதாவது ஒரு கான்செப்டை தான் தேடி புதுசாக நியூனஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, as like the past altered by the present is directed by the past அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? பாஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரி ப்ரெசென்ட் வந்து பாஸ்ட்னால தான் டைரக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்கிறார் அவர். ஸோ வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் போயட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு ஒர்க்கை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கூட எதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம்? கிளாசிக்கை வச்சோ, இந்த போய்டிக் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சோ, பழைய ஒர்க்கை வச்சோ தான் கம்பேர் பண்ணி அவங்களோட ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட்டும் ரொம்ப முக்கியம், பிகாஸ் தேட் டிசைட்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் யுவர் போய்ட்ரி. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போயட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா தன்னுடைய பர்சனாலிட்டியை ட்ரெடிஷனோட மர்ஜ் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ ட்ரெடிஷன் இன் த சென்ஸ் யூ ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் போய்ட்ரி. இட் இஸ் நாட் லைக் ஈஸி, that is hard work அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யார் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் போய்ட்ரி தெரிஞ்சிருக்காங்களோ, அதோட ஹார்ட் ஒர்க்கும் அந்த நாலேஜும் கெயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து ஒரு குட் போயட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் யாரை சொல்கிறாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை சொல்கிறாரு. வில்லியம் ஷேக்ஸ்பியரை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த சென்ஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா? அவருடைய ஸ்டோரிஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ஒரிஜினல் கேரக்டர்ஸ் கிடையாது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கேரக்டர்ஸ் தான். ஒரு ஹேம்லெட்டாக இருக்கட்டும், ஹேம்லெட் வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஓகேவா? ஸோ இது வந்து அவர் கொண்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி தாமஸ் கிட் வந்து கொண்டு வந்த அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியில் இருந்து தான் அவர் இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஷேக்ஸ்பியரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டுமே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருந்த அதே ரிவெஞ்ச் ட்ராஜடியை வந்து ஹேம்லெட்டில் அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஹேம்லெட்டுன்ற கேரக்டரே அவரோட ஒரிஜினலான இன்வென்ஷன் கிடையாது. ஓகேவா? அதுவுமே இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சம் அதர் ஒர்க் தான். ஸோ ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவருடைய சொந்தமான படைப்பு கிடையாது. இட்ஸ் பின் டேக்கன் ஆர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சம் அதர் ஒர்க்ஸ் தான். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு இவ்வளோ பெரிய ஃபேம் கிடச்சதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஹீ வாஸ் வெல் நோன் வித் த ஹிஸ்ட்ரி. ஓகேவா? கிரேட்டஸ்டான ஒர்க்ஸ் பை கிரேட்டஸ்டான பீப்புள், ஹி வாஸ் வெல் வேர்ஸ்ட் வித் இட். அதனால தான் வந்து ஹி காட் அ ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு டிஎஸ் எலியாட். பார்ட் 2க்கு போகலாம். ஸோ திஸ் ஆல் இஸ் இன் பார்ட் 1. ஓகேவா? ட்ரெடிஷன்னா என்ன, ட்ரெடிஷனை சுற்றி இருக்க நெகட்டிவ் விஷயம் என்ன, ட்ரெடிஷன்னா ஆக்சுவலி வந்து என்ன, ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்னால் என்ன,
ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா, ஓகே, ஹவ் இட் இஸ் பாசிபிள் டு கெயின் தட், அண்ட் காப்பியிங் வந்து கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிளாசிக், இதுதான் வந்து ட்ரெடிஷனில் வர்ற திங்ஸ் எல்லாமே. ஸோ பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி. இம்பர்சனாலிட்டினா என்ன, பர்சனல்னால் நம்மளோட பர்சனல், இம்பர்சனல்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கிரேட் போயட் வந்து எப்போ உருவாவார் மீன்ஸ் தன்னுடைய பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த பர்சனாலிட்டியை ஒருத்தர் எப்போ வந்து சரண்டர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஒரு கிரேட்டான போயட் உருவாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட பர்சனாலிட்டியை, ஓகே, he should sacrifice his personality to arts and traditions of poetry. ஓகேவா, நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா, அது ஆர்ட்டுக்காகவும் போய்ட்ரிக்காகவும் நம்ம எப்போ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு கிரேட்டான போயட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு விச் இஸ் லைக் டீபர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ ஒரு போயட்டோட மைண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ ஒரு பிளாட்டினம், அதாவது பிளாட்டினம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். இந்த பிளாட்டினமோட ப்ரெசன்ஸில் வந்து பிளாட்டினம் ஆஸ் அ கேட்டலிஸ்ட்டாக வச்சு நம்ம வந்து ஆக்சிஜனையும் சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஒரு கேஸ் சேம்பருக்குள்ளே வந்து கொண்டு போகும்பொழுது அந்த ஆக்சிஜனும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சேர்ந்து என்னாகுமா, சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடுமா. ஆனால் அந்த கேட்டலிஸ்ட்டாக இருக்கிற பிளாட்டினம் என்ன ஆகுமா, மாறவே மாறாதான். ஓகேவா, இப்போது பிளாட்டினம் அப்படிங்கிறது வந்து ஒரு போய்ட்டோட மைண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் தோ அந்த போய்ட்டோட மைண்ட் வந்து அதாவது இட்ஸ் அ மைண்ட் பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஒரு போயம் க்ரியேட் பண்ணும்போது ஹிஸ் மைண்ட் கெட்ஸ் இன் டு லைக் அ லாட் ஆஃப் டிவிஷன்ஸ். ஒவ்வொரு உலகம் க்ரியேட் பண்ணுது, ஒவ்வொரு இமேஜினேஷன் ஹி கெட்ஸ் இன் டு ரைட் த போய்ட்ரி. ஓகேவா, பட் த மைண்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஓகேவா, ஸோ ஈவன் தோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் த மைண்ட் கிரியேட்ஸ் அன்சேஞ்ச்ட். அண்ட் இந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அதுதான் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, சல்ஃபியூரிக் ஆசிட், அதுதான் போயம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டோடு அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு போய்ட்டோட மைண்டுக்கு வந்து அவர் கொடுக்குற சென்டென்ஸ் பாருங்கள், a receptacle for that can seize and store up countless feeling and images and phrases. அதாவது மைண்டுன்றது வந்து ஒரு ரெசெப்டக்கிள், அதனால் வந்து கவுண்ட்லெஸ் ஆஃப் இமேஜஸ், ஃப்ரேசஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்வியஸ்லி இட்ஸ் ப்ரூவன் பை சயின்ஸ். ஸோ அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எமோஷன் மட்டும் கிரேட்டாக இருந்துட்டால் போதுமா, அப்படிலாம் அப்போ போய்ட்டு வந்துருமா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து அதை மறுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, greatness of emotions does not matters, but intensity of the artistic process and the pressure under which the artistic fusion takes place is matters அப்படின்னு சொல்கிறார். ஸோ எமோஷன்ஸும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் எப்போ கரெக்டாக ஃப்யூஸ் ஆகி ஒரு ப்ரெஷரில் வந்து அது ஒரு போயமாக க்ரியேட் ஆகுதோ அதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோடைய ரொமான்டிசிசமை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஓகேவா, பிகாஸ் ஹி டஸ் நாட் அக்ரி வித் த ஃபேக்ட் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொன்னாங்க, நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம். லைக் போய்ட்ரி இஸ் லைக் அ என்ன சொல்கிறது, லைக் அ கஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். நம்ம வந்து அந்த எமோஷன்ஸை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணணும் அமைதியாக இருக்கும் போது. தட்ஸ் ஹவு த போயம் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் T.S. Eliot ஹேஸ் அ செப்பரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, அதாவது ஆஸ் அ பர்சனாக, இப்போ நான் ஆஸ் அ பர்சனாக ஃபீல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து பெருசாக இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் டு த போயட் ஆஸ் அ மேன். நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது போய்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் போய்ட்ரிக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஒரு போய்ட்டோட பர்சனாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா, என்னோட பர்சனலாக எனக்குன்னு பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து போய்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. போய்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க திங்ஸ் வந்து என்னோடய பர்சனாலிட்டிக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோட தியரியை வந்து கம்ப்ளீட்டாக அவர் டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் லைக் ரொமான்டிசிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, poetry should be personal and it should be only written for the art's sake. ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் கிடையாது.
ஓகேவா? நான் ஆஸ் அ பர்சனாக எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது போய்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. போய்ட்ரியில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது என்னோட பர்சனாலிட்டிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றதை கிளியராக இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். ஸோ போய்ட்ரி வந்து ஒரு லூஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வொர்த். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு எமோஷன்ஸ்னால வர்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் எ எஸ்கேப் ஃப்ரம் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் எ எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி பட் எஸ்கேப் ஃப்ரம் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? எமோஷன்ஸ்க்கு இது வந்து எமோஷன் கிடையாது. இட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன். இட் இஸ் நாட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி. உன்னோட பர்சனாலிட்டியை பற்றின விஷயம் கிடையாது. பட் இட் இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி. ஒரு போய்ட்டாக இருக்கும்போது யூ கேன் சேஞ்ச் இன்டு அ சோல்ஜர், அ வார் ஹீரோ ஆர் அ செல்லர், வாட் எவர் யூ வாண்ட் to be. ஒரு போய்ட்டாக இருக்கும்போது you can transform into greatest characters and you can tell the poem from a war soldier's point of view, from a king's point of view, from a mother's point of view. You can change the perspective. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பர்சனலாக போயம் எழுதுனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ரைட்டிங் அ போயம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும்தான் நான் பர்சனலாக எழுதுனேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும்தான் என்னால் போயம் எழுத முடியும். பட் நான் இம்பர்சனலாக எழுதுனேன்னா நான் ஒரு கிங்கோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் போயம் எழுதலாம். நான் வந்து ஒரு சாண்டாக இருந்து கூட ஐ கேன் ரைட் அன் போயம். ஓகேவா? ஸோ இம்பர்சனல் வே ஆஃப் போய்ட்ரி தான் வந்து டிஎஸ் எலியாட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எமோஷன் ஆஃப் ஆர்ட் இஸ் இம்பர்சனல். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான். ஆர்ட்டுக்கு வந்து இந்த எமோஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இம்பர்சனல். இட்ஸ் நாட் ஓன்லி லைக் இட் டஸ் நாட் லிங்க் வித் பீயிங் பர்சனல். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு போயட் வந்து லைக் ஒரு சேடாக இருக்கார். இந்த சென்ஸ் அவர் எழுதுகிற போயம் எல்லாமே இந்த சேட் ஃபீலிங்கில் இருக்கும். இஃப் ஹீ இஸ் இன் லவ் மீன்ஸ் வாட் எவர் ஹீ இஸ் ரைட்டிங் எல்லாமே வந்து லவ் தீம்டாகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து பர்சனலைஸ்டாக இருக்கக்கூடிய போய்ட்ரி ஹேஸ் லைக் அ தீம் விச் ஒன்லி த போயட் கோஸ் த்ரூ. ஓகேவா? பட் பர்சனலைஸ்ட் இல்லாத போய்ட்ரி கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் வேர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து வேர்ட்ஸ்வொர்த் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நமக்காக வந்து நம்மளோட ப்ளஷருக்காக போய்ட்ரி எழுதணும்னு சொல்கிறாரு இல்லையா, பர்சனலைஸ்ட் போய்ட்ரி. இவர் அதுக்கு ஆப்போசிட்டாக இம்பர்சனலைஸ்ட் போய்ட்ரி தான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் வந்து தங்களோட பர்சனலைஸ்டு போய்ட்ரி பற்றி எழுதி ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகேவா? யார் வந்து ஒரு டிசாஸ்டர் பற்றியோ ஒரு சைல்ட் லேபர் பற்றியோ இல்லை நாட் பர்சனலான திங்ஸ் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டிஎஸ் எலியாட் வே ஆஃப் இம்பர்சனல் போய்ட்ரியை ஃபாலோ பண்ணுறவங்க. இம்பர்சனாலிட்டி எப்போ ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கும் போது இம்பர்சனாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா போயமுமே அப்ஜெக்டிவாகவும் இம்பர்சனலாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்ஜெக்டிவ் இன் த சென்ஸ், சப்ஜெக்டிவ்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ஜெக்டிவ்னா நார்மலி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இட் ஷுட் பி இம்பர்சனல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட வந்து இது முடிஞ்சுது. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும், போய்ட்டை கிடையாது. ஆர்ட் இஸ் இம்பர்சனல். ஓகேவா? சரண்டரிங் ஹிம்செல்ஃப் டு த ஒர்க் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ட்ரெடிஷனை புரிஞ்சுக்கிறதும் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கணுன்றது. செகண்ட் வந்து ஒரு கிரேட் போயட் ஷுட் சரண்டர் ஹிம்செல்ஃப் டு ஆர்ட்ஸ். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆர்ட் இஸ் இம்பர்சனல். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து போய்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணணும், நாட் ஆன் த போய்ட். ஸோ இதுதான் வந்து கீ டேக் அவே ஃபார் டிஎஸ் எலியாட்ஸ் tradition and the individual talent.